அன்பு வணக்கம். பாம்பாட்டி சித்தர் எப்படி சித்தரானார்? தனக்குள்ளே இருக்கின்ற பாம்பை, குண்டலினி ஆகிய பாம்பை, அதில் காற்றும் ஒளியும் ஆற்றல் சக்தி அனைத்தும் அடங்கியிருக்கின்றது. அந்த காற்றை மேலே ஏற்றி புருவ மத்தியில் வைக்கும் பொழுது அதை அறிந்து கொண்டு அவர் சித்தரானார். அதுமாதிரி ஒவ்வொருவரும் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். புருவ மத்தியில் மனதை ஒரு நிலையுடன் வைத்து தியானிக்கும் பொழுது நாம் சித்தராகலாம். எளிமையான வழி புருவ மத்தியில் மனதை ஒரே நிலையில் வைத்திருப்பது தான். அது ஆழ்மனமானது வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆழ்மனமானது நம்மை சித்தராக்கும், ஆண்டவனாக ஆக்கும். முழு முயற்சி செய்தல் வேண்டும். முழு நம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை முக்கியமாக வேண்டும்.